ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு மார்ச் 24க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். டேரெக்டாக நம்ம எங்கே போயிடலன்னா திருவள்ளுவரை பார்த்துட்டு வந்துடலாங்க. இன்றைக்கி ஒரு 4 நியூஸ் இருக்குது. அந்த 4 நியூஸுமே இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகே, இன்றைக்கான குரல் பார்த்துருங்க. கடிந்து ஒரு ஓரார் செய்தார்க்கு அவை தாம் முடிந்தாலும் பீழை தரும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு செயல் இருக்குது. அந்த செயல் பார்த்திங்கன்னா பெரியவர்களால் விலக்கி வைக்கப்படுது. நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு பெரியவர்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த செயலை இளைஞர்களோ வேறு யாரோ செஞ்சாங்கன்னா அதில் பலன் கிடைச்சாலும் அந்த பலன் துன்பமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெரியவங்க விட்டு வச்சாங்கன்னா அந்த செயலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத தெளிவாக இங்கே சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்தது பகத்சிங், ராஜ்குரு, சுகுதேவுக்கு பிரதமர் புகழஞ்சலின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா இவர் பேசுனது 1923ஆம் ஆண்டு 29ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இவர் பகத்சிங்கும் பிகே தத்தும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு வீசிடுவாங்க. அவங்க யாரையும் ஆங்கிலேயரை கொல்லணும்னு முடிவெடுக்கலை. பட் ஆனால் அவங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பாங்க, எச்சரித்துற மாதிரி. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த சம்பவத்துக்காக மூவருக்கும் என்ன பண்ணுவாங்க, தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்கப்பா. 1931ஆம் ஆண்டு மார்ச் 23 இந்த தேதி என்ன கொண்டாடுறாங்க பாருன்னா, இந்த தியாகிகள் தினமாக கொண்டாடுறாங்கப்பா. ஸோ இதை நோட் பண்ணி வைங்க. ஸோ அப்போ எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக் போர்ஷனில் பகத்சிங், பிகே தத்துன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி பகத்சிங் 2 பேரும் தூக்கிலிடப்பட்டான். திஸ் மீன் குண்டு வீசி ஆண்டு 1929 அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1931 மார்ச் 23. ஓகே, நெக்ஸ்ட். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம திரௌபதி முர்மு அவர்கள். காசநோய் விழிப்புணர்வு தினம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை, திஸ் மீன் மார்ச் 24ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அப்போ காசநோயை ஒழிக்க நம்மால் முடியும், உறுதிப்பாடு, நிதி ஒதுக்கீடு, சிறப்பான செயல்பாடு என்பதாகும் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சொல்லுவாங்க பற்றியில் தீம். அதான் சொல்லுங்கள். அப்போ நம்ம இந்தியாவிலேருந்து இந்த வருஷம் 2025 தான் காசநோயை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஓகே காய்ஸ், ஐ திங்க் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் என்ன பண்ணிடணும், போய் ஃபுல்லாக ரீகால் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.